மழைக்காலம் கடுமையாக பெய்து கொண்டிருந்தது. மழை. அவரவர்கள் வீட்டிற்குள் அடைந்து கிடந்தார்கள். பறவைகள் பறந்தோடி கூட்டுக்குள் புகுந்து கொண்டன. ஒரு குரங்கு வேகமாக ஓடிவந்து பெருமரம் ஒன்றின் அடியில் ஒதுங்கியது. மழையில் சிக்கிய குரங்கின் உடல் மெல்ல நடுங்கியது. குரங்கின் தவிப்பை மரத்தின் மேல் கூண்டில் இருந்த ஒரு தூக்கணாங்குருவி பார்த்தது. குரங்காரே, குரங்காரே, ஏன் மழையில் நனைந்து கஷ்டப்படுகிறீர்கள்? மனிதர்களுக்கு இருப்பதைப் போல் உங்களுக்கும் தான் கை கால்கள் இருக்கின்றனவே. ஏதாவது ஒரு இருப்பிடம் இல்லை, சின்னதாக ஒரு குடிசையாவது அமைத்து கொண்டு நிம்மதியாக இருக்கக்கூடாதா என்று கேட்டது தூக்கணாங்குருவி. மழையில் நனைந்து போய் தவித்து கொண்டிருக்கிறேன். புத்திமதி சொல்கிறாயா? ஊசி முஞ்சி மூடா, உனக்கு கூடு ஒரு கேடா என்றபடியே தூக்கணாங்குருவியின் கூட்டை பிய்த்து எறிந்தது குரங்கு. கூட்டை இழந்த தூக்கணாங்குருவி மழையில் நனைந்து கஷ்டப்பட்டது. நமக்கு தெரியும் என்பதற்காக எல்லோருக்கும் அறிவுரை சொல்லக்கூடாது. யாரும் கேட்காத போது யாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடாது. குறிப்பாக கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு அறிவுரை சொல்லவே கூடாது.